ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி அதாவது அதர் பேக்வேர்ட் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இசேவை வெப்சைட் தான். ஸோ அது வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துறேன். நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 9 டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு மெயினாக ஒரு 6-7 டாக்குமெண்ட் இருந்தாலுமே நம்மளுக்கு போதும். அதாவது ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அப்படி தான் தேவை. அதுக்கப்புறம் மெயினாக வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட்டு, இது வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி சைன் போட்டு அப்லோட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் டாக்குமெண்ட் எது இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் இன்கம் கேட்குறாங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க ஏதாவது கம்பெனியில் அப்படின்னா பே ஸ்லிப் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா அதுவே இன்கம் சர்டிஃபிகேட்டே நீங்கள் இதுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஸோ அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். வெயிட் பண்ணுங்கள். ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட கேன் நம்பர் கேட்கும். கேன் நம்பர் தெரிஞ்சால் இங்கே போட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலும் வந்துடும். இல்லைன்னா ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணாலும் வந்துடும். ஸோ நான் வந்துட்டு மொபைல் நம்பர் போட்டு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் போட்டு நான் சர்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து வந்துடும். நான் இதில் வந்துட்டு ஸோ என்னோடய கேன் நம்பரை பார்த்துட்டு உங்களோட ஆதார் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டுட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கணும். எனக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. நான் கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு வந்து கொடுத்துறேன். கொடுத்துட்டு யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் வந்து நீங்கள் மேலே இருக்க ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுங்க. உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் பூராமே வந்துடும். நீங்கள் வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த பேசிக் இன்ஃபர்மேஷன் பூராமே வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து ஹிந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் எதோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. சீரியல் நம்பர் ஆஃப் த கேஸ்ட் இன் த சென்ட்ரல் லிஸ்டட் ஆஃப் ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை கொடுத்துருங்க. நீங்கள் வந்து என்ன தொழில் குழு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்டாக இல்லை பிஸ்னஸ் மேனாக இல்லை அக்ரிகல்ச்சரில் இருக்கீங்களா இல்லை அதர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை அன்எம்ப்ளாய்டான்னு நான் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் வந்துட்டு நான் அதர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துறேன். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் கொடுக்கணும். பே ஆஃப் ஸ்கேல்ஸ் கொடுக்கணும். இங்கே வந்துட்டு நான் டெஸ்டினேஷன் வந்து கொடுத்துறேன். இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி வேலை என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 4 டாக்குமெண்ட் வந்து மேண்டட்ரி, அதாவது கண்டிப்பாக 4 டாக்குமெண்ட் வந்து வேணும். அதுக்கப்புறம் ஆப்ஷனல் தான், மிச்சம் இருக்க டாக்குமெண்ட்லாம் ஆப்ஷனல் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃப்காண்டி ஏதாவது ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து சைன் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது வந்து டிஜிட்டல் சைன் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணுறதுனால ஸோ நான் வந்து 4 டாக்குமெண்ட் தான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த 7வது ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மேக் பேமெண்ட், நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. பேமெண்ட்டுக்கு அடுத்த பேஜ் வந்துட்டு பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும். உங்களோட டிரான்சாக்ஷன் நம்பர் வந்துடும். அதாவது உங்களோட கஸ்டமர் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் வந்துடும். உங்களோட நேம் வரும். அதுக்கப்புறம் என்ன சர்வீஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. இது ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் ஆஃப் மோடு வந்துட்டு ஸோ ஆன்லைனில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கான ஃபீஸ் வந்து 60 ரூபா கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதில் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் அதர் பேங்க் டெபிட் கார்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங், QR கோடு, UPI மூலியமாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஒப்புகை சீட் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எங்கள் சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 நாளே அந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ண எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்யூ, பாய்.